திரு டிவி சோமு மூத்த பத்திரிகையாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். டாக்டர் அன்புமணியோடைய இந்த அப்ரோச் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? டாக்டர் ராமதாஸுக்கு பதில் சொல்லாம, அவரை பழிக்காம, அவர் வழி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடி அப்படின்னு சொல்லி இதை முன்னகர்த்தக்கூடிய, இதை எதிர்வினையாற்றக்கூடிய இந்த அப்ரோச் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை. இதுதான் ஒரு சரியான அரசியல், அந்த பாதையில தான் போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரியாருடைய கருத்து முரண்பாடு ஏற்பட்டு திமுக துவங்கினா கூட அந்த தலைவர் பதவியை அறிஞர் அண்ணா அவர்கள் காலியா வச்சிருந்தார். எங்களுக்கு ஒரு வழிகாட்டி இவர்தான் அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு பாணியை வேறொரு விதத்துல இவர் வெளிப்படுத்துறாரு அன்புமணி. எப்படின்னா, இன்னைக்கு பேசுறப்ப கூட பாத்தீங்கன்னா ஐயா வழியில நாங்க செயல்படுவோம், ராமதாஸ் வழியில அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் சமூக நீதி காவலர் இதெல்லாம் சொல்றாரு. இவர் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கட்சியை என்னுடைய போக்குல விட்டுருங்க, நான் தலைவர், நிர்வாக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், நான் கூட்டணி விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நிர்வாகிகள் நியமனத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க அதுல தலைவர், ஒட்டுமொத்த கொள்கை தலைவர் நீங்க தான், நீங்க அந்த ரேஞ்சில் இருங்க, மற்றபடி கட்சி விஷயங்கள்ல நீங்க தலையிட வேண்டாம் அப்படிங்கறதான் ரொம்ப தெளிவா இன்னைக்கு உறப்பு இருக்கிறார். ஓகே, இந்த நேரலை காட்சிகளையும் சேர்த்தே விவரிச்சிடலாம். உறுப்பினர் சேர்க்கைக்கு அதுக்கான கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் டாக்டர் அன்புமணியுடைய முகம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்த காட்சியில் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் டாக்டர் ராமதாஸ் பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறார். பின்புறத்தில் டாக்டர் அன்புமணி இடம்பெற்றிருக்கிறார். ஸோ டாக்டர் ராமதாஸையும் ஒரு கொள்கை தலைவராக, ஒரு ஃபிகரெட்டாக அவங்க எடுத்துட்டு போறாங்க. பட் டாக்டர் ராமதாஸ் வீரியமாக அதை எதிர்க்கிறார். இன்னைக்கு டாக்டர் அன்புமணியோடு உடன் இருக்கக்கூடிய திலகபாமாவை நீக்கிட்டார். ஸோ டாக்டர் ராமதாஸ் சமரசத்துக்கு தயார் இல்லை அப்படிங்கும்போது, டாக்டர் அன்புமணி மீது கடுமையான நிலைப்பாடு எடுக்கும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் டாக்டர் அன்புமணியோடைய அப்ரோச் ஒர்க் ஆகுமா? இப்ப ரெண்டு விதத்திலயும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிராக்டிகலா பாக்குறப்ப ரெண்டு விதத்திலுமே ராமதாஸுக்கு பவர் இப்ப இல்ல. அதாவது ஒரு விஷயம், முதல் விஷயம், சட்டப்படியான பவர் இல்ல. இப்ப இவரு சட்ட ரீதியாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பாமகவை பொறுத்தவரையில் நிறுவனர் அப்படிங்கிறதுக்கு சட்ட ரீதியான எந்தவித பவரும் கிடையாது. இது நாள் வரைக்கும் இருந்தது அவர் தான் துவங்கினாரு, அவர் பல போராட்டங்கள் நடத்தினாரு, ஒரு தலைவர் போலவே செயல்பட்டாரு அப்படிங்கறத வச்சுதான் அவர் செயல்பட்டு இருந்தாரு தவிர சட்ட ரீதியாக இல்ல. இதுக்கு அன்புமணிக்கு முன்னால் சட்டமா தலைவராக இருந்தவர்கள் இவர் சொல்றதை கேட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்கனால பிரச்சனை இல்லாம போயிட்டு இருந்தது. இப்ப இந்த கருத்து முரண்பாடு பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாக ராமதாஸ் பொறுப்பும் அதுல இல்ல. இன்னொரு, நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் ராமதாஸ் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு மனநிலையில் இருப்பதாக தெரியவில்லை. சட்டப்பூர்வமா பார்க்கும்போது டாக்டர் ராமதாஸ் கேம்ப்ல அவங்க வைக்கக்கூடிய இல்ல அவங்க கன்சிடர் பண்ணக்கூடிய வாதம் என்னன்னா, டாக்டர் அன்புமணி தேர்வு அப்படிங்கிறது 3 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்குழு தேர்வு கூடி அவங்கெல்லாம் தேர்வு செய்யும்போது தான் அந்த எஃபெக்ட் வருது. ஸோ அந்த ஒரு 3 ஆண்டுகள் அது கொலாப்ஸ் ஆகும்போது, அது லேப்ஸ் ஆகும்போது அதுக்கு ஒரு டாக்டர் ராமதாஸுக்கு சட்டப்பூர்வமான ஒரு வாய்ப்பு வந்துருதா? ஒரு வாதத்துக்கு அதை வச்சுக்குவோம். அப்படின்னா அந்த 3 ஆண்டு முடிஞ்சதும் மறுபடியும் நீங்க பொதுக்குழுவை கூட்டி இவரு அடுத்தவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். இல்ல குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு இவரு வேணும் தொடரட்டும்னு சொல்லியிருக்கணும். இல்ல இவரு வேண்டாம் அடுத்தவங்களை மெதுவா தேர்ந்தெடுக்க ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. அப்ப அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவுமே செய்யாத ஒரு சூழல்ல பழைய தலைவரை தொடர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே எல்லாருமே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். இதுல மாவட்ட செயலாளர்கள்லாம் இந்த பக்கம் வரத பாக்குறோம். நிறைய மாநில நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் திரு தீரனோ இல்ல திரு ஜி.கே. மணியோ, அந்த மாதிரி மாநில நிர்வாகிகள் பல டாக்டர் ராமதாஸ் கூட தானே இருக்கிறாங்க. சோ அது சட்டப்பூர்வமா அதெல்லாம் சேலஞ்சா இருக்காதா? சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா இவங்க பாமக பல கட்சியிலும் சரி பாமகவும் சரி பொதுக்குழு உறுப்பினர்கள் மிக முக்கியமான, அவங்கதான் முக்கியமானவர்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க தலைவர் அப்படின்னு பாக்குறப்ப அதுல ஆக பெரும்பாலானவர்கள் ஆக பெரும்பாலானவர்கிற வார்த்தையை விட இன்னும் அதிகமான வார்த்தை கூட சொல்லலாம் அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க. அதனால இவர் ஒரு தலைவராக தொடர்வதால மறுபடி சட்ட ரீதியாக வேணும்னா அது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மறுபடியும் இவரே தலைவராக தேர்ந்தெடுக்கணும், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அந்த விஷயம் நடத்தணும் அப்படின்னாலும் அதை அவங்க ரொம்ப எளிதா பண்ணிட்டு போயிடுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.